பிரேமா, ரெட்டிட்ல வந்து ஒரு போஸ்ட் பார்த்தீங்களா? இமிகிரேஷன் பத்தி ஒருத்தவங்க டீபோர்ட் பண்ணிட்டாங்கன்னு. அத பத்தி பேச சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமா. அந்த ரெட்டிட் போஸ்ட் வந்து ரொம்ப வைரலா போயிருந்தது. நெறைய நியூஸ் மீடியாவும் அத வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு அந்த நியூஸ போட்டவங்க, அதாவது ரெட்டிட் போஸ்ட் போட்ட அந்த யூசர் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. நான் போய் பார்க்கும்போது அந்த மெசேஜஸ் தான் படிக்க முடிஞ்சது. பட் நியூஸ் மீடியால நான் படிச்சேன். ஸோ என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு. ஸோ நம்ம இந்த வீடியோல வந்து விவாதிக்க போறது, அந்த யூசரோட பிரச்சனைய பத்தியோ, அவங்க போஸ்ட் போட்டத பத்தியோ இல்ல. அதை தாண்டி வந்து அதற்கான காரணம், ரைட்? என்ன வந்து இப்போ என்ன பிரச்சனையா இருந்தது? அவங்க உள்ள வரும்போது டீபோர்ட் பண்ணிட்டாங்க. H1Bல உள்ள வராங்க. அதாவது வெக்கேஷன் போயிட்டு உள்ள வராங்க. அந்த நேரத்தில அபுதாபி ஏர்போர்ட்ல டீபோர்ட் பண்ணாங்க. ஏன் டீபோர்ட் பண்ணாங்க? என்ன காரணம்? இத வந்து அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறதில்ல. ரொம்ப ஜெனரிக்கா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு வெக்கேஷன் போகும்போது என்னலாம் மேக் ஷூர் பண்ணணும் திரும்ப வரும்போது, இது நடக்காம இருக்க என்ன பண்ணும்? அப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்போது வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மென்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸ்ல போடாம லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசெட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மா நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவா அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்றதுல சரி இல்லை ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்க ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்க ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, இந்த இன்சிடென்ட்ல என்ன நடந்துச்சு? ஓகே, நான் வந்து ஒரிஜினல் போஸ்ட்டோட அந்த யூசரோட போஸ்ட் படிக்கல. நியூஸ் மீடியா கவரேஜ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க இங்கே யூஎஸ்ஏலேருந்து வெக்கேஷனுக்கு இந்தியா போகிறாங்க. இந்தியா போயிட்டு திரும்ப யூஎஸ்ஏக்கு வராங்க. வரும்போது அவங்க ஐட்னரி வந்து அபுதாபி வழியாக வராங்க. ஸோ அபுதாபியில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ப்ரீ கிளியரன்ஸ் அங்கே உண்டு. ஸோ அதாவது வந்து நீங்கள் யூஎஸ்ஏ வந்து கிளியரன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது இமிகிரேஷன் கஸ்டம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அங்கேயே முடிச்சிடலாம். அபுதாபி ஏர்போர்ட்லேயே நேராக வந்து நீங்கள் யூஎஸ்ஏக்குள்ளே வந்துடுவீங்க. எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்கே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அவங்க வந்து டீபோர்ட் பண்ணிட்டாங்க. எதனால? அவங்க டீபோர்ட் பண்ணதா எதனால அந்த நியூஸ் மீடியாவில் காரணம் சொல்லியிருந்தாங்கன்னா, கொஞ்சம் வந்து லாங் ஸ்டே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 6 வீக் அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எனக்கு எக்ஸாக்டாக நம்பர் தெரில. ஸோ அப்படி லாங் ஸ்டே பண்ணி வரும்போது இவங்க கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து அங்கே ஒர்க் பண்ணீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ட் ஆன் அண்ட் ஆஃபாக நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அதற்கான ப்ரூஃப் இருக்கா? அதாவது உங்கள் எம்ப்ளாயர் வந்து ஓகே நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணலான்னு சொன்னதுக்கான அந்த ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டதாகவும், அந்த ப்ரூஃப் வந்து அந்த இடத்துல வந்து சப்மிட் பண்ண முடியாத நிலையில் இருந்ததாகவும், அதனால் வந்து அந்த வீசா வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் புது ஸ்டாம்பிங் வாங்கிட்டு உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அந்த நியூஸ் மீடியா கவரேஜ் நான் பார்த்தேன். பிரேமா, இப்போ யூஎஸ்ஏலேருந்து வெளில போனால் அந்த வீசா வந்து வேலிடேட் இல்லைல்ல? ஆமாம், வீசா இப்போ H1B வீசா எனி யூஎஸ்ஏ வீசா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? உள்ளே வரத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த வீசா வழியாக உள்ளே வந்துட்டா அந்த வீசாவில் என்னென்ன நாம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதன்படி நீங்கள் இங்கே இருக்கணும். சப்போஸ் வந்து இப்போ B1 B2 வீசாவில் வராங்க, டூரிஸ்ட் வீசாவில் வராங்கன்னா இங்கே வந்து வேலை பார்க்கக்கூடாது. ஸோ அந்த நாம்ஸ் படியே வந்து இருக்கணும். இப்போ H1Bல L1ல வராங்கன்னா இங்கே வந்து வேலை பார்க்கணும். ஸோ அந்த என்ன நாம்ஸோ அதில் வந்து அப்படி இருக்கணும் கரெக்டாக. ஸோ இப்போ வந்து அந்த வீசா வச்சுருக்காங்க, ஆனால் ஊரில் இருக்காங்கன்னா அது எந்த ஒரு அவங்க நாம்ஸ்குள்ளேயும் வர மாட்டாங்க. சப்போஸ் H1B எவ்வளோ பேர் H1B ஸ்டாம்பிங் பண்ணிட்டு ஒரு கம்பெனியில் இருப்பாங்க. அண்டு அங்கே அந்த கம்பெனியில் இல்லைப்பா இப்போ அனுப்ப முடியணும்னா வேறு கம்பெனி போவாங்க. அங்கே 4 வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. H1B ஸ்டாம்பிங் அது எதுவுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் அந்த வீசா உள்ளே வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த வீசா வந்து வேலிட் ஆகுது. ஸோ இப்போ இவங்க வெளில போயிட்டாங்க, வெக்கேஷனுக்காக போயிருக்காங்க. போயிட்டு அவங்க அங்கே வெக்கேஷனுக்காக போகிறாங்க, எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கங்கிறது இந்த H1B வீசாக்குள்ளே வராது. பட் என்ன ஆகுதுன்னா இவங்க அந்த பேரோவில் இருந்துகிட்ருக்காங்க, ரைட்? யூஎஸ் இது கொஞ்சம் கிரே ஏரியா தான் ஆக்சுவலாக. யூஎஸ் பேரோவில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து அடுத்த கேள்வி அவங்க வந்து கேட்குறாங்க, உங்கள் கம்பெனிக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஏன்னா சப்போஸ் அங்கே வெக்கேஷன் போகும்போது அவங்க ஒர்க் பண்ணுறாங்களா, அது அப்போ என்ன பண்ணணும்? சப்போஸ் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து 6 வீக் போகிறாங்க, கம்பெனிகிட்ட கேட்குறாங்க, எனக்கு வந்து கண்டிப்பாக 6 வாரம் வேணும், நான் வந்து வேறு வழி இல்லை, நான் வந்து போயிடு 4 வருஷமாவது 5 வருஷமாவது. இப்போ பாதி சொந்தக்காரங்க வந்து என்ன மறந்துட்டாங்க, எனக்கு பாதி சொந்தக்காரங்க மறந்து போயிடுச்சு, கொஞ்சமாவது ஏதாவது அங்கே இருந்து சரி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு போகிறாங்கன்னு வச்சுக்கோயேன். அப்படி போகும்போது கம்பெனி சொல்கிறாங்க, இல்லை நீ வந்து எனக்கு 6 வீக்னால் உனக்கு பெரிய விஷயம், எனக்கு வந்து வேலை செய்ய ஆள் இல்லை, நீ வந்து ஒரு 3 வீக்ஸ் ஆனால் அங்கேருந்து ஒர்க் பண்ணு, நீ வந்து 3 வீக்ஸ் வெக்கேஷன் போயிடு, உனக்கு வந்து லீவு பிடிஓ வாட் எவர் நீ போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 3 வீக்ஸ் ஒர்க் பண்ணு அவங்க வாயால் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு லெட்டர் மூலியமாக HR மூலியமாக வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. சரி, அங்கே நான் திரும்ப சொல்ல, நீங்கள் அங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுல அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த போஸ்ட் பார்த்தது, அந்த நியூஸ் பார்த்ததில் அந்த ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த பெர்மிஷன் நீங்கள் வாங்கினீங்களாங்கிறதுல தான் பிரச்சனை வந்த மாதிரி தெரியுது. ஏன்னா நான் அதுக்கு தான் முதல் பாயிண்ட் சொன்னது, யூஎஸ்ஏ விட்டு வெளில போயிட்டீங்கன்னா அந்த H1B வீசாக்குள்ள நாம்ஸ்குள்ளே நீங்கள் வரமாட்டீங்க. ஸோ அந்த யூஎஸ்ஏ பேரோல் நீங்கள் அப்படி இருக்கும்போது அது தெரியாமல் செஞ்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்க கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் அபுதாபி ஏர்போர்ட்டை பற்றி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஒரு பெஸ்ட்டாக சொல்கிறது இல்லை. அங்கே உள்ள இமிக்ரேஷன்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் நிறைய பிரச்சனை இருக்குது,
அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அதே நபர் இங்கே யூஎஸ்ஏ ஏர்போர்ட்டுக்குள்ளே வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூட உள்ள வந்துருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆஃபீஸர். பட் எதுவுமே இங்கே வந்து எழுதப்பட்ட விதியாக இல்லை. ஸோ நீங்கள் வந்து அங்கே வந்து எவ்வளோ நாள் தங்கணும் இது எல்லாமே. பட் கம்பெனி ஒரு நாம்ஸ் வச்சுருப்பாங்க. என்னது அது? ஏன்னா சில கம்பெனி ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு பேங்கிங் இன்சூரன்ஸில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க ஒரு நாள் கூட அவுட் ஆஃப் த கண்ட்ரி வேலை செய்ய விட மாட்டாங்க. மேக்ஸிமம் விட்டால் கூட 1 வீக் அந்த மாதிரி தான் விடுவாங்க. பிகாஸ் இட்ஸ் வெரி சென்சிட்டிவ், ஃபினான்ஷியல் டொமைனுக்குள்ளே வராங்க. ஸோ அவங்களாம் வந்து ரொம்பவே அதில் கன்சர்னாக இருப்பாங்க. வேறு ரீட்டெயிலுங்கும் போது அவங்க 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் நீங்கள் வேலை பார்க்குறீங்களா ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ கம்பெனியோட பாலிசிக்குள்ளேயே இருக்கும். ஸோ கம்பெனி பாலிசி பிரகாரமே 3 வீக்ஸ் வந்து அவுட் ஆஃப் த கண்ட்ரி வேலை பார்க்கலாம். ஏன்னா வந்து இங்கே நிறைய பேர் வெக்கேஷன் போவாங்க, யூரோ ட்ரிப் போவாங்க, அந்த மாதிரி போவாங்க. ஸோ அங்கேயே சில பேர் வந்து வேறு வழி இல்லையா, நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணி ஆகணும். ஸோ நான் அங்கேயே லாகின் பண்ணி ஒர்க் பண்ணுறப்பனா ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்பெனி பாலிசிக்குள்ளேயே அது வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கக்கூடாது. ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்கிறேன், கம்பெனி பாலிசிக்குள்ளே இருக்குது, கம்பெனியே சொல்கிறாங்க நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அந்த பிரச்சனை வந்திருக்கூடாது. பட் போகும்போது இந்த மாதிரியான ஒரு லெட்டர் வாங்கிட்டு போகும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நிறைய பேர் அதுக்காக பயப்படுறாங்க, சும்மா வெக்கேஷன் போனாலும் திரும்ப உள்ளே வர முடியாதா அப்படின்னு. ஸ்டாம்பிங் இருக்கும்போது பிரச்சனை கிடையாது, வெக்கேஷன் போயிட்டு உள்ளே வருது. இது வந்து ஒரு இன்சிடென்ட்டு நமக்கு வந்து முழுமையாகவும் தெரியாது. யூசர் டெலீட் பண்ணிட்டாங்க, ஈவன் அந்த கமெண்ட்ஸ்க்குமே வந்து யூசர் எந்த ரிப்ளையும் பண்ணல. ஸோ நமக்கு வந்து ஃபுல்லாகவே தெரியாது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ அந்த யூசர் பர்ஸ்பெக்டிவ்ல பேச முடியாது. பட் இதுதான் வந்து ஒரு ஜென்ரிக் விஷயமா இருக்குது. நம்ம இதை வந்து ஈவன் அட்டானி வீடியோ கூட ஒரு வீடியோ நம்ம பேசியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி வெக்கேஷன் போகும்போது எதெல்லாம் வந்து மேக் ஷூர் பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் வந்து பிடிஓ கூட எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் உங்களோட எல்லாமே இருக்கிற லீவ்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்னா கூட உங்கள் எம்ப்ளாயிட்ட சொல்லிவிட்டு பிடிஓ எடுத்துக்கலான்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 5 வீக்ஸ் 6 வீக் அங்கே தங்கிட்டு வர்றீங்கனாலுமே பிரச்சனை கிடையாது, ஆஸ் லாங் அஸ் நீங்கள் எம்ப்ளாயிட்ட சொல்கிற வரைக்கும், அவங்க அப்ரூவ் பண்ணுற வரைக்கும். ஸோ இந்த ஒரு கேப் தான் பிரச்சனையை வந்து நிறையா உண்டாக்கிடுது. ஒருவேளை அவங்க வந்து ப்ரீசெட் மைண்டோட இருந்திருப்பாங்களா என்னத்துல இந்த ஆஃபீஸர் மைட் பி, இவங்க வந்து ஒருவேளை எம்ப்ளாயிட்ட சொல்லாமல் அங்கே போய் வேலை பார்த்தாங்களா அப்படின்னு. ஸோ நமக்கு தெரியாது, ரைட். ஸோ அதனால் வந்து அந்த ஆஃபீஸர் அந்த மாதிரி வந்து அணுகுமுறை எடுத்துகிட்டு போனாங்களா எதுவுமே வந்து நமக்கு தெரியாது. பட் ஃபார் த சேஃப்டி பர்பஸ் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து மேக் ஷூர் பண்ணிட்டு வெக்கேஷன் வந்து பிளான் பண்ணுங்கள். பிரேமா, இப்போல்லாம் வெக்கேஷனில் யாராவது பிளான் பண்ணுறாங்களா? நல்ல கேள்வி. ஆக்சுவலாக ஸ்டாம்பிங் இருந்தால் மட்டும் அப்படின்னு சொல்லுது. பிகாஸ் பாவம் அவங்களுக்கே வந்து இப்போ புது ஸ்டாம்பிங் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. பட் புது ஸ்டாம்பிங் இப்போ கிடைக்காது. 6 மாதமாக 1 வருஷமாக நமக்கு தெரியாது. கண்டிப்பாக அந்த எம்ப்ளாயர் 1 வருஷம்லாம் அங்கேருந்து உட்காந்து வேலை செய்ய ஒத்துப்பாங்களான்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது. இப்போது யாராவது கன்சல்டிங் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, ஒரு டிசிஎஸில் வேலை பார்க்குறாங்கன்னா இங்கே H1Bல வருவாங்க, இங்கே 1 வருஷம் வேலை பார்ப்பாங்க. இப்போ திரும்ப வந்து இந்தியாவுக்கு அனுப்பிட்டு நீ சென்னையில் 1 வருஷம் வேலை பார்ப்பா, அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும்போது நான் கூப்பிட்றேன். ஸோ திரும்ப சென்னை போய்ட்டு திரும்ப வருவாங்க. இப்போ 1 இயர் வந்து அதே கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க. இப்போ திரும்ப வரும்போது அந்த ஆஃபீஸை நிறுத்தி ஏன்ப்பா 1 இயர் அங்கே இருந்த அப்படிலாம் கேட்க வாய்ப்பே கிடையாது, ரைட். இது எல்லாமே என்னன்னா எம்ப்ளாயரோட கன்சர்ன் கீழே வரும்போது எதுவுமே பிரச்சனை கிடையாது அப்படின்னு நான் சொல்ல வரதுக்காக வருது. ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து மேக் ஷூர் பண்ணிங்க. இப்போ இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா எல்சிஏல இருக்கிறதுல அது பிரச்சனை இல்லையா? நான் திரும்ப சொல்கிறேன், H1B அதோட நாம்ஸ் எதுக்குள்ளனா யூஎஸ்ஏக்குள்ளே இருக்கும்போது தான். ஸோ எல்சிங்கிறது H1Bயோட டை ஆகிருக்கு. எல்சிங்கிறது என்ன சொல்ல வராங்க, இந்த நபருக்கு இவ்வளோ சேலரி கொடுக்கணும், இந்த நபர் இங்கே வேலை செய்யணும், இவங்களுக்கு வேலை செய்யணும், இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ எல்சிஏ நீங்கள் யூஎஸ்ஏக்குள்ளே ஒரு இடத்துல மாறி வேலை செய்கிறீங்க. அதாவது வந்து நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்கிறேன், இப்போ வந்து கலிஃபோர்னியாவில் ஒரு எல்ஏல உங்களுக்கான எல்சிஏ போட்டிருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் வேலை பார்க்குறது வந்து எங்கேயோ வந்து இப்போ விஸ்கான்சினில் ஏதோ ஒரு மெடிசனில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது அங்கே எல்சிஏ போட்டு இங்கே வேலை பார்க்குறீங்க, அது ஒரு பிரச்சனை யூஎஸ்ஏக்குள்ளே பண்ணும்போது. அதுவே நீங்கள் வெளில போயிட்டீங்க, அங்கே நீங்கள் சென்னையில் உட்காந்து வேலை பார்த்தாலும், பெங்களூரில் உட்காந்து வேலை பார்த்தாலும், கிளைண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும், இல்லை வீட்டில் வேலை பார்த்தாலும், ஆஸ் லாங் அஸ் எம்ப்ளாயர் அப்ரூவ் பண்ணாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.